இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொல்லாதவன் படம் தான். இந்த படம் 2007 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், தீனா, அப்புறம் யோகி அப்படின்றவர் 3 பேர் சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் தனுஷும் ரம்யா அவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படின்னா, ஒரு வயசு பையனுக்கு வந்துட்டு பைக் மேலே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பைக் வாங்கணும்னு சொல்லி வீட்டில் அடம் பிடிச்சி வாங்கின ஒரு விஷயந்தான் அந்த ஒரு பைக்கு. இந்த பைக்கை வச்சு தான் இந்த படத்தோடைய முழு கதையுமே வந்து இருக்கும். பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன ஒரு பைக்கு வச்சுட்டு ஒரு கதையை கொண்டு வந்து இந்த அளவுக்கு பெரிய ஹிட் கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வெற்றிமாறன் அவர்களால் மட்டும்தான் முடியும். வெற்றிமாறன், தனுஷ் அவங்க 2 பேரும் சேர்ந்த காம்பினேஷன் எல்லா படங்களுமே பயங்கரமான ஹிட்டு தான். நார்மலாக சும்மா ஓடிச்சு, இத்தனை நாள் ஓடிச்சு அந்த மாதிரி கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே அது வந்து பயங்கர ஹிட்டு, பிளாக் பஸ்டர் ஆகிற அளவுக்கு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இப்படி தாங்க, இவர் வந்துட்டு ஒரு பைக் ஒன்று வாங்குவாருங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு ரொம்ப கம்பல் பண்ணி வாங்கியிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்துட்டு அந்த பஸ்ஸில் போகும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா, ரம்யா, ஹீரோயின் ரம்யா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால பின்னாடியே பஸ்ஸில் அப்படி பார்த்துக்கிட்டே போகிறது, சைட் அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார். அவங்க தெருமுக்கு வரைக்கும் போகிறது. இதில் வேற பஸ்ஸில் பார்த்தேன், அவன் என்னை திட்டுனா, குனிஞ்சு செருப்பை பார்த்தா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கதைகளை ஃபுல்லாக வந்துட்டு இந்த இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், கருணாஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாரு. அவங்கக்கிட்ட வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவங்க கேட்குறாங்க, கேட்கல, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சந்தானமும் இதில் வந்து இருப்பார். அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். அவங்களுக்குலாம் போர் அடிக்கும், ஏன்டா போட்டு அரைச்சமாவே அரைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படியே போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணும் வந்து இவருக்கு வந்து ஓகே சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கெல்லாம் கொண்டு போய் இவர் வந்து சீன் போடுவார். அவங்க ஏரியாக்குள்ளே வந்துட்டு இந்த அது என்ன சொல்கிறது, இந்த ஸ்மக்லிங்லாம் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒருத்தரை துரத்திக்கிட்டு போகும்போது துப்பாக்கி வச்சு சுடுவாங்க. பார்த்தா கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இவர் வந்துட்டு அந்த பைக்கை வந்து தொடச்சிட்டு இருப்பாரா, அந்த பேண்ட்டு போயிட்டு பைக்கோடைய அந்த ஸ்டாண்டில் மாட்டி டக்குன்னு பிடிச்சி இழுக்கும். இப்போ டக்குன்னு இவர் குனிவார் அதை எடுக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சுட்டது நல்ல வேளை இவர் தலையில் படாமல் அங்கிட்டு போய் இது பண்ணுவோம். அப்போ தான் அதுலேருந்து இவருக்கு வந்து அந்த பைக்கை வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்ததுக்கப்புறம் தான் இவருக்கு எல்லா லக்குமே கிடைச்ச மாதிரி இவர் வந்து ஃபீல் பண்ணுவார். அப்போ இவர் வந்து ஒரு வேலைக்கும் சேர்ந்துருவார். ஒரு ஐடி கம்பெனியில் நினைக்கிறேன் வேலைக்கு வந்து சேர்ந்துருவார். இந்த மாதிரி நல்லா தான் இவரோட லைஃப் ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கு திருடுவாங்க இல்லையா, ஸ்மக்லிங் வேலைக்குன்னா அந்த மாதிரி பைக்கை திருடிடுவாங்க. இவரோட பைக்கை வந்து திருடிடுவாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின விஷயம். இன்னொன்று, அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இந்த பைக் வந்து இருந்துச்சு. அப்போ அது வந்து காணான்றப்போ அவருக்கு வந்து ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும். அவரும் எங்கெங்கேயோ போய் தேடுவார். அந்த மொத்தமாக என்னமோ பெரிய ஆறு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்துலாம் மொத்தமாக தூக்குவாங்க. இவர் அந்த பைக்கை வந்து எப்படியாவது நம்மளுக்கு கிடச்சிடும் அப்படின்னு ரொம்ப தேடுவார். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை தேடுற விஷயத்தில் அந்த ரவுடிங்க கூட வந்துட்டு இவர் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஆயிரும். லாஸ்ட்டில் வந்து இவர் வந்து ஃபைட் பண்ணி தன்னோட பைக்கை வந்து எடுத்துகிட்டு போவார். அதுதான் இந்த படம். ஆனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும். இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு வந்து போர் அடிக்காது. இவர் வந்து பைக் வந்து வாங்கிடுவாரா, இல்லை இந்த பைக்குக்காக போய் இந்த வில்லன்கள்கிட்ட போய் சிக்கி ஏதோ மாட்டிக்கிடுவாரா, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும். அந்தளவுக்கு ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போன படம் தான்.